தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். பொதுவாக இயற்கை தன்னுடைய படைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியத்தை வைத்தே படைக்கிறது. அது அறிவியலும் சொல்கிறது, ஆன்மீகமும் சொல்கிறது. அறிவியல் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது, அதாவது செயல் விளைவு தத்துவம். ஆன்மீகம் காரண காரியம் அப்படின்னு சொல்லுது, ஒண்ணுக்காக இன்னொன்னு அப்படின்னு. இப்ப இதுவும் ஒண்ணுதான், காஸ் அண்ட் எஃபெக்டும் ஒண்ணுதான், அதாவது செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், காரண காரியங்கிறது ஒண்ணுதான். இப்ப ஒன்றுக்காக ஒன்று. இப்ப ஒருத்தர் ஒரு ஊர்ல பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உதவி செய்யறதுக்கு அங்கேயோ யாரோ ஒருத்தர் ஏற்கனவே பிறந்திருப்பாரு, இல்ல பின்னாடி பிறப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் பிறகுறான், அவனுக்கு இணையாக ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல பிறப்பா அப்படின்னு. குஷி படத்துல கூட அந்த மாதிரியான ஒரு காட்சியை முதன்மை, அதாவது ஆரம்ப காட்சியாகவே வைத்து அந்த படத்தை துவங்கியிருப்பார் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். அது எப்படின்னா, இயற்கை ஒன்றுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அது இன்னொருவருக்கு போய் கிடைக்கும். இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப நான் எதை சொல்ல வரேன்னா, சினிமா பத்தி பேசுறேன், பாரதி ராஜா பத்தி பேசுறேன். பாரதி ராஜா எங்க பிறகுறாருன்னா எல்லாருக்குமே தெரியும். அவரு வாழ்க்கை வரலாறு தேனி மாவட்டத்துல அல்லி நகரத்துல 1941 அவர் பிறக்கிறாரு. அவரு பிறந்து வளர்ந்து அந்த ஊர்கள், அந்த மண்ணோடு விளையாண்டு, அப்புறம் அவருக்கு கலா ரசனை ஏற்பட்டு பள்ளிக்கூடம் போகாம ஓடி ஆடி வயக்காட்டுல ஆடு மாடுகளோட இருந்து இயற்கையை ரசிச்சு இந்த கலை ஆர்வம் அவருக்கு ரொம்ப தன்னை சிறு வயதிலேயே ரொம்ப அவருக்கு ஆட்கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அவர் நிறைய சொல்லுவாரு. எங்ககிட்ட நிறைய பகிர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சின்ன வயசுலயே சினிமா ஆர்வம் கொண்டு நிறைய புத்தகங்களை படிச்சு, பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் புத்தகத்தையெல்லாம் சிமிலி விளக்கு வச்சு படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி நாடகங்கள் போட்டு அப்புறம் சினிமாவின் ஆர்வம் காரணமாக சென்னைக்கு வந்துட்டாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே அவருக்கு இளையராஜாவுடைய பாவலர் பிரதர்ஸ், அவருடைய ஆர்.டி. பாஸ்கர், இளையராஜா, கங்கைமரனுடைய பழக்கம் எல்லாம் ஊர்கள்ல இருந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்து டிராமா போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஓடி வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். அவர் சென்னைக்கு யார முதல்ல பார்த்தாருங்கிறது அப்புறம் அது ஒரு தனி சாப்டரா நான் பேசுறேன். இப்போ நான் எதுக்கு சொல்லுவேன்னா, இப்போ அவர் சென்னைக்கு சினிமாவுக்கு ட்ரை பண்ணி அப்புறம் மயிலாப்பூர்ல நாடகங்கள் எல்லாம் போட்டு ஒரு கட்டத்துல இருக்கிறப்போ இளையராஜாலாம் உள்ள வர்றாங்க, எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுறாரு. இதுக்கு இடையில பேரலா நான் அவருக்கு இப்ப 16 வயதுலேங்கிற ஒரு படத்துலதான் இயக்குனர் ஆகிறாரு இல்லையா. 1941 பாரதிராஜா அல்லி நகரத்து உள்ள ஒரு சாதாரண ஒரு வீட்டுல பெரிய மாயத்தேவருக்கும் கருத்தம்மாங்கிற தாய்க்கும் தம்பதியர்களுக்கு பிள்ளையா பிறக்கிறாரு. ஒரு 5 வருடம் கழிச்சு அவரை இயக்குனர் ஆக்குவதற்காகவே ஒருத்தர் பிறக்கிறாருங்க. அது பொள்ளாச்சி பக்கத்துல சேரிப்பாளையங்கிற ஒரு ஊர்ல எஸ்.ஏ. ராஜ்கண்ணு தயாரிப்பாளர். புரியுதுங்களா? எப்படி இயற்கை 2 பேரையும் ஒண்ணு சேர்க்குதுன்னு பாருங்க. பொள்ளாச்சி எங்க இருக்கு, தேனி எங்க இருக்கு. இன்னொன்னு, இவரு பழகுனது எல்லாமே இவங்க பவுலர் கிரியேஷன்ஸ், அப்புறம் ஆர். செல்வராஜ், அப்புறம் சினிமாவுக்கு வந்த பிறகு புட்டநகர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி, அப்புறம் ஏ. ஜெகநாதன் ஒர்க் பண்ணி, இப்படி கடைசியில கே.ஆர்.ஜி. அவர்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தலைப்பிரசவங்கிற ஒரு படத்துல அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாரு. இப்ப இந்த எஸ்.ஏ. ராஜ்கண்ணு சாரோடைய விஷயத்த நான் சொல்றேன். எஸ்.ஏ. ராஜ்கண்ணு சார் அவரு 10வது வரைக்கும் படிக்கிறாரு. அதுக்கு மேல அவருக்கு படிப்புல ஆர்வம் இல்லை. அதே நேரத்தில் படிக்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஆர்வம் இருக்கு. மாநில அளவுல எல்லாம் அவர் மாவட்ட அளவு மாநில அளவுல எல்லாம் அவர்
ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு பரிசுகள்லாம் வாங்குறாரு. இப்படி இருக்கும்போது சிவசுப்பிரமணியம் ஒரு அண்ணா அவருக்கு பொள்ளாச்சி ரத்னம்னு ஒரு தயாரிப்பாளர், இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தயாரிப்பாளர் பொள்ளாச்சி ரத்னம். இந்த பொள்ளாச்சி ரத்னத்துக்கு வந்து 2 தங்கைகள். அந்த 2 தங்கைகளை வந்து எஸ் ஏ ராஜகண்ண சாருடைய அண்ணன் சிவசுப்பிரமணியம் வந்து மூத்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2வது தங்கையை வந்து எஸ் ஏ ராஜகண்ண சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இப்படி இருக்கும் பொழுது பாரதியா பக்கம் ஒரு பக்கம் ஒரு திரைத்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, கிடைக்கல, டைரக்டர் முயற்சி பண்றாரு, இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ எஸ் ஏ ராஜகண்ணனுடைய அண்ணன் சிவசுப்பிரமணியமும் பொள்ளாச்சி ரத்னமும் ஏற்கனவே பொள்ளாச்சி ரத்னம் தனியா படம் எடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப மைத்துனரையும் சேர்த்து பார்ட்னரா வச்சு 2 பேரும் சேர்ந்து படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எஸ் ஏ ராஜகண்ணன் சார் அவருக்கு சினிமாவில பெரிய ஆர்வம். இதுக்கெல்லாம் அவர் ஒரு டூரிங் டாக்கீஸ்க்கு ஓனரா வேற இருக்காரு, முதலியா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மண்டி வியாபாரம், தேங்காய் மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சினிமாக்குள்ள வரணும்னு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்ப அண்ணன்கிட்டையும் சொல்றாரு, தன்னுடைய பொண்ணு எடுத்த மச்சாங்கிட்டையும் சொல்றாரு, நானும் வர்றேன், என்னையும் ஒரு பாட்டா சேர்த்துங்கன்னா. அதெல்லாம் முடியாது, இல்லைன்னா நான் தனியா படம் தயாரிக்கிறேன்னு. அதுவும் வேண்டாம், திரைத்துறையில ஒரு ஆள் நாங்க இருக்கிறது போதும், இது ஒரு சாதாரண இடம் கிடையாது, நிறைய நெளிவு சுழிவுகள் இருக்கு இதுல, அதுல வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா, நீ இப்ப நல்லா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க, தேட்டு வச்சிருக்க, இது போதும் அப்படின்னு சொல்றாங்க. இவரு கேட்கல. இவர் மனசுக்குள்ள என்ன திட்டம் போட்டாரு, சரி நாம உங்ககிட்ட சொன்னாதானே நீங்க நம்மள இது பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, நான் தனியா ஒரு படம் தயாரிக்கிறேன் அப்படின்னு முடிவுபட்டார். இப்படி இருக்கும் பொழுது நம்ம அவரு மச்சானுடைய மைத்துனர் பொள்ளாச்சி ரத்தினம் அவருடைய படம் வந்து தலைப்பிரசவம்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்க்கறதுக்காக எஸ் ஏ ராஜகண்ணன் சார் வர்றாரு. இப்போ அது அந்த அதாவது தலைப்பிரசவங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங் பார்க்கறதுக்காக எஸ் ஏ ராஜகண்ணன் சார் வர்றாரு. அந்த படப்பிடிப்புல பாரதிராஜா சார் வந்து ஒர்க் பண்றாரு, பரபரப்பா இருக்கிறாரு. அந்த யூனிட்லயே பாத்தீங்கன்னா இவரு தான் வந்து ஓடி ஆடி வேலை செய்யறாரு. இப்ப ஒரு படப்பிடிப்புல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் உள்ள யாரு சிறந்த ஒரு வேலைக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க ஜென்ரலாவே அவுட்டோர் வீட்டுக்காரவங்க எல்லாம் ஒரு புதிய இயக்குனர் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாருன்னா ஒரே நாள்ல இந்த ஆளு தேர்வான் தரமாட்டான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவர் வைக்கிற ஷாட்டு, அது அவர் பண்ற விஷயங்கள், ஒரு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம போற போக்கு, இதெல்லாம் கவனிப்பாங்க. அப்பவே கண்டுபிடிப்பாங்க ஒரு நல்ல வேலைக்காரரு, நல்ல டைரக்டர், இவர் வந்து மிக பிரமாதமா அந்த படத்தை இயக்கி முடிப்பாரு, இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஷாட்லயே, ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி தூரத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்கிற எஸ் ஏ ராஜகண்ணன் சார் வந்து அங்க பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற பாரதிராஜாவை கவனிக்கிறாரு. யார் இந்த இளைஞர், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறாரு. கொஞ்சம் விஷயம் உள்ளவரா தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அதாவது இவர்தான் பின்னாளில் இயக்குனர் இமயமாக வரப்போகிறார் என்கின்ற அந்த பிரபஞ்ச ரகசியத்தை எஸ் ஏ ராஜகண்ணன் சார் வந்து உணர்ந்தாரான்னு தெரியல. ஆனா இயற்கை ஏதோ அவருக்குள்ள உணர்த்தி இருக்கு. இவர் கொஞ்சம் விவரம் உள்ள ஆளா இருக்காரு. இவர் வந்து நம்ம பிடிச்சா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பெரிய டைரக்டர்ல பெரிய சம்பளம், பெரிய டெக்னீஷியன்ஸ் அப்படி போவாங்களே. இவங்க அண்ணனுக்கும் மச்சானுக்கும் மைத்துனர் ஒரு பொள்ளாச்சி ரத்தினம் யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது டைரக்டர் வந்து பாரதிராஜாவை அவர் வந்து பிடிச்சி அவரோட பழகி அதுக்கப்புறமா வந்து எங்க டைரக்டர் சொல்லுவாரு, அவங்க இப்ப எஸ் ஏ ராஜகண்ணன் சாரும் பாரதிராஜா சாரும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா நண்பர்கள்னா எப்படின்னா, டைரக்டர் இன்ன வரைக்கும் அவர் வந்து அவர் பேர் சொல்லியே கூப்பிட்டதே கிடையாது. முதலாளி அந்த வார்த்தையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி எஸ் ஏ ராஜகண்ணன் சார் வந்து பாரதிராஜா சார் வந்து டைரக்டரை வாங்க டைரக்டரை, என்ன டைரக்டர் எப்படி இருக்கீங்க டைரக்டரை அப்படிலாம் பேசுவாரு. அப்ப இவங்க வந்து
இவங்க சொல்லுவாரு, எங்க எங்க டைரக்டர் சொல்லுவாரு, முதலாளி வர்றாருன்னு ஃபோன் பண்ணுவாரியா, ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு, அடுத்த மாசம் கரெக்டா ஒரு தேதி சொல்லுவாரு, அந்த தேதிக்கு வந்துடுவாரு. வந்தா அங்க ரோஹிணியா ஏதோ ஒரு லாட்ஜி சொல்லுவாரு, அங்க அங்க ரூம் போட்டுருவாரு. நான் போயிடுவேன். போனா எனக்கு எல்லாம் வாங்கி தருவாரு. கன்ஃபார்ம்டா வந்து நல்ல சாப்பாடு, கிட்னி ஃப்ரை வாங்கி தருவாரு. அப்புறம் வந்துட்டு வில்ஸ் ஃபில்டர் சிகரெட் தான் அவரு அப்ப பிடிப்பாராம் டைரக்டர். அந்த வில்ஸ் ஃபில்டர் சிகரெட் பாக்கெட் வாங்கி கொடுப்பாரு. போகும்போது செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவாரியா. அதாவது முதல்ல வந்துட்டாருன்னா ஒரு வாரத்துக்கு அவர் தங்குற வரைக்கும் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாப்புல. அதன் பிறகு அப்புறமா படம் ஆரம்பிச்சாங்க. அந்த படம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, இவர்கிட்ட கதை கேட்கும்போது ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையில ஒரு கதை தான் அந்த 16 விதங்களை மயிலுங்கிற தலைப்புல என்எம்டிசிக்கு பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அந்த அந்த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டோட ஒரு காப்பி கூட என்னமோ என்கிட்ட இருக்கு, டைரக்டர் ஒரு காப்பி இருக்கு. அதாவது பழைய டைப்பிங்ல இருக்கிறது, மயிலு தலைப்புல உள்ளது. அந்த அதை வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டைட்டில் மாத்தினாங்க. அப்புறம் கதையினோட சென்டிமெண்ட், கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்தினாங்க. இது மாதிரி வந்து அப்புறம் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து வந்து கிழக்கு போகும் ரயிலில் வந்து ஒரு வருஷம் ஓடிச்சு. அப்புறம் வந்து உங்க கையில பிடிக்க முடியல 2 பேரையுமே. இவர் பெரிய வெற்றி பட தயாரிப்பாளர், இவர் வெற்றி பட இயக்குனர். அதுக்கு பிறகு வந்து விஜயராஜகண்ண சார் தொடர்ந்து நிறைய படங்கள், கன்னி பருவத்திலே படத்தை பண்ணாரு. பாக்கியராஜ், வடிவுக்கரசி, ராஜேஷ் எல்லாம் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு ஹீரோவா. அப்படி வந்து இண்டஸ்ட்ரியில வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்துவதற்காக பிரபஞ்சம் ஒரு திட்டம் தீட்டி எஸ் ஏ ராஜகண்ண என்கின்ற ஒருவரை பொள்ளாச்சியில பிறக்க வச்சு அவருக்கு சினிமா ஆர்வத்தை தூண்டி, அப்போ அவரு வந்து சொந்த படமா எடுக்க வந்து ப்ரொடியூசர் ஆகி இவரு டைரக்டர் ஆகி இவரு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்து இவர் ஒரு 13 படங்கள் வந்து தயாரிச்சாரு. இவருக்கு என்னன்னா, சரி என்ன டைரக்ஷன் நம்ம பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்கள் 1000ன்னு ஒரு படம், அவரே தயாரிப்பு, அவரே டைரக்ஷன். அதுல வந்து ராஜ்கிரண் இருக்கார் இல்லையா, நம்ம இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், அவர் வந்து அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர். விஜயராஜகண்ண சாருடைய அசிஸ்டன்ட் ஆபீஸ்ல இருந்தவர் தான் அவரு ராஜ்கிரண் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனார் பின்னாடி. கேளுங்க, இந்த கதையெல்லாம் வந்து நிறைய பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான். அர்த்தங்கள் 1000 படத்துல வந்து அந்த படம் வந்து பெருசா ஓடல, பயங்கரமான ஃபிளாப் ஆனிச்சு. அதுல நிறைய கடன் ஆச்சு. தொடர்ந்து அப்புறமா அவருக்கு நிறைய ஃபெயில்யூர் ஆச்சு, ஃபைனான்சியலி ட்ரபிள் ஆனாரு. அதன் பிறகு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, எங்கஸ்னரசான்னு ஒரு படம், பாக்யராஜ் சார் வந்துட்டு அவரை வந்து படம் பண்ணி தான்னு சொன்ன உடனே இவரோட முதலாளி தானே, இவங்களுக்கு படம் பண்ணி கொடுத்தாரு. கடன்ல இருந்து கொஞ்சம் மீண்டாரு. அதன் பிறகு வந்து மகாநதிங்கிற ஒரு படம், மகாநதி படம் வந்து கமல் சார் படம். அது வந்து கொஞ்சம் எல்லா கடனையும் ரெக்கவர் பண்ணிட்டு கடைசி காலத்துல வந்து ஒரு வயது மூப்பின் காரணமாக இறந்து போனாரு. அவர் இறப்புக்கு கூட இயக்குனர் இமயம் போக முடியல. அப்ப டைரக்டருக்கே உடம்பு முடியாம இருந்தாங்க. அது நம்ம இந்த நேரத்துல அவர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் ஆயிருந்தாரு. அந்த டைம்ல போக முடியல. ஆனாலும் இயக்குனர் இமயம் வந்து என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த ஒளி விளக்கு எங்கள் தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜகண்ண அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பத்திரிகைகளை சொல்லியிருக்காரு. நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர்களை முன்னேற்றுவதற்காக அல்லது அவர்களை உருவாக்குவதற்காக ஒருவரை இயற்கை வந்து இணையாக உருவாக்கும். அவங்களும் வளருவாங்க. அவங்க சரியா வளர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா யாருக்காக இயற்கை படைச்சதோ அதை நிறைவேற்றி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படிதான் வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை இயக்குனராக்குவதற்காகவே எஸ் ஏ ராஜகண்ண படைக்கப்பட்டார் என்கின்ற அந்த விஷயத்தை தான் நான் உணர்றேன். என்னோட நண்பர்கள் மூலம் என் நண்பர்கிட்ட சொல்றேன், ஒரு படம் ஆரம்பிக்குது அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னு நான் கேட்போம். ஏன்னா
ஒண்ணு படத்தை தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இல்ல அந்த படத்தோட ஹீரோ ஜெயிப்பான், இல்லையா டைரக்டர், இல்ல ஹீரோயின், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இப்படியான விஷயத்தை நான் தொடர்ந்து உங்களுக்கு பேசுறேன். அடுத்து இளையராஜாங்கிற டாபிக், அவர் இசையமைப்பாளருக்கு யாரு காரணம், யாரெல்லாம் வந்து அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கிற டாபிக் நம்ம அடுத்த டாபிக்ல பேசுவோம். இந்த காணொளியை நீங்கள் இதுவரை கண்டுகளித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். தமக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை வந்து பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.